அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சுத்தமல்லி அருகில் கொண்டா நகரத்துக்கிட்ட இருக்கிறோம். இங்கே அழகான ஒரு வீட்டில் கொலு வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். தத்தித்தோம் தத்தித்தோம் தகிட தரண வித்திதா தகிட தத்தம் நாவில் குடியிருக்கும் வாணியே எனக்கு ஞானமளித்த கலைவாணி. நாவில் குடியிருக்கும் வாணியே எனக்கு ஞானமளித்த கலைவாணி. இசையில் இருப்பாய் வாணியே, இனிய தமிழில் இருப்பாய் கலைவாணியே. அமர்ந்திருப்பாய் வாணியே, கள்ளமில்லாமல் என் உள்ளத்திலே நீ கலந்திடவே. உள்ள வணக்கம் சார். வணக்கம். உள்ளே பார்த்தோம், கொலுவை பார்த்தோம், ரொம்ப அருமையாக வச்சுருந்தீங்க. ஒரு சின்ன கோயிலுக்குள்ளே வந்த மாதிரியே ஒரு உணர்ச்சி உங்களுக்கு இருந்துச்சு. உங்கள் பேர் சார்? என் பேர் பாலசுப்ரமணியன். என் பேர் முத்துமாரி. உங்கள் பேர்? என் பேர் சங்கர். நல்லா அருமையான பேர். நல்லா அழகாக வச்சுருக்கீங்க கொலு. எத்தனை வருஷமா மேடம் வச்சுட்டு இருக்கீங்க? 18 வருஷம் வச்சுருக்கோம். 18 வருஷம் வச்சுருக்கீங்க. எந்த வருஷம் ஆரம்பிச்சிங்க கொலுவை? 18 வருஷத்துக்கு முன்னாடி. வருஷங்கிறது கரெக்டாக 2007. சார் ஞாபகம் வச்சுருக்காங்க, நீங்கள் ஞாபகம் வைக்கல, சார் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்காங்க. சரி, இது கொலு எதனால நீங்கள் ஆரம்பிச்சிங்க? உங்களுக்கு கொலு ஆரம்பிக்கிறதுக்கு எதனால யோசனை வந்துச்சு சார்? முன்னாடி கரண்ட் டிவியில் டெய்லி நைட்டு ரிலே பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீட்டோட கொலு நாங்கள் வேலைக்கு போய்ட்டு நைட்டு அந்த கொலுவை பார்த்துட்ருப்போம். பார்க்கும்போது ஒரு ஆர்வம் வந்தது. நம்ம வீட்லேயும் கொலு வைக்கலாங்கிற இது பார்க்கும்போது வீட்டில் கேட்கும்போது அவங்களுக்கு ஒய்ஃபு ஹவுஸ் ஒய்ஃப் கிடையாது, வேலை பார்க்குறாப்புல. இது நமக்கு சரி வராதுன்னாப்புல. நான் பேசிகிட்டு இருக்கும்போது முடியாது வாமான்னு சொல்லி ஒரு நாள் சண்டே வெளியே போயிட்டு வரும்போது கோயிலுக்கு போயிட்டு வருவோம்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு ஒரு 3 பொம்மை வாங்கிட்டு வந்துட்டேன். அதில் ஆரம்பித்து தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இப்போ அவங்களே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுற அளவுக்கு எல்லோரும் எனக்கு சப்போர்ட்டு வந்திருக்காங்க. எல்லோரும் இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப டியர் ஃப்ரெண்டு, டவுன்லேருந்து வந்திருக்காங்க. எல்லா வகையிலையும் சப்போர்ட்டு எனக்கு. கொலு ஆரம்பிக்கிறதுல அவங்களோட சப்போர்ட்னால தான் இந்த அளவுக்கு சிறப்பம்சம் இருக்குது. அதனால் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார். அருமையாக சொன்னாங்க. அதாவது தொலைக்காட்சியில் பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் அதை எப்படி மேடம்? சார் சொன்னோடனே நீங்கள் சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி அதை எடுத்துக்கிட்டீங்க? கொலு வைக்கணும்னு சொன்னோன்னே நீங்கள் அதை எப்படி? முதல்ல முடியாதுன்னு தான் சொன்னேன். வேலை அதிகமாக இருக்குது, என்னால் முடியாதுன்னு தான் சொன்னேன். சரி, அவங்க கொஞ்சம் விருப்பப்பட்டாங்க ரொம்ப. சரி, அது செய்ய ஆரம்பித்தோம். அது அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். 3 பொம்மை. ஆமாம், முதல்ல ஒரு 3 பொம்மை மட்டும்தான் வச்சோம். அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஒன்றா இது பண்ணணும். அப்புறம் குற்றாலம் வச்சுருந்தோம். குற்றாலத்துக்கு எங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சிது. சரி. தமிழ்நாடு லெவலில் 3rd ப்ரைஸ், 1 பவுன் கோல்டு காயின் கிடச்சிது. பரவாயில்ல, சாரோட இதனால உங்களுக்கு கோல்டு காயின்லாம் கிடச்சி. இதை உங்களுக்கு வைக்கிறதுக்கு கொலுக்கு முந்தின நாள் எத்தனை நாளைக்கு முன்னாடி நீங்கள் இந்த வேலைகளை ஆரம்பிப்பீங்க? இப்போ 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடும். நான் நவராத்திரி கொலு வர எக்ஸ்ட்ரா ஏதாவது இந்த வர்றவங்களுக்கு ஏதாவது செஞ்சு காட்டணுங்கிறதுனால அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எதனால என்னென்னா, எங்கள் அப்பா டூரிஸ்ட் ஏஜென்ட். சங்கரம் விளைஞ்சுன்னா சூரியன் டூரிஸ்ட் சங்கரம் விளைஞ்சுனா தான் சொல்லுவாங்க. அவங்க எல்லா ஊருக்கும் சுற்றிக்கிட்டு அடுத்து வர ஒரு பாக்கியம் கிடச்சிது. எனக்கு எல்லா அம்மனையும் வீட்டில் வச்சு காட்டக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. அதனால எனக்கு அந்த இது தோன்றதுனால ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்றும் புதுசுமையாக எதாவது பண்ணலாம்னு சொல்லி பண்ணும்போது வர்றவங்க சொல்கிற உற்சாகம்,
அவங்களோட குறைகளை கேட்பேன், நிறைகளை கேட்கவே மாட்டேன். குறைகள் எது இருந்தால் அவங்க சொல்கிற குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணுறதுனால இதோட சிறப்பம்சம் எனக்கு நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அருமையான பதிவு சொன்னீங்க. இந்த வருஷம் என்ன ஒரு புதுசாக பண்ணியிருக்கீங்க? வருஷம் புதுசாக பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் இந்த வருஷம் தெப்ப மாதிரி பண்ணி அதில் இந்த மாதிரி சுற்றி வர மாதிரி பண்ணியிருக்கேன். அது நான் கொஞ்சம் வேலை இருக்குது, சரஸ்வதி பூஜைக்குள்ள அதை முடிச்சிடுவேன். இது போக இன்னும் ஒரு 2 இது இருக்குது. விநாயகர் ஞானப்பழத்துக்காக சுற்றி வர்ற மாதிரி பண்ணலான்னு இருக்கிறோம். அதுக்கு டைம் இருந்ததுன்னா நான் பண்ணி வைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவு பண்ணுறோம். கொலு ஆரம்பித்து முதல் வருஷம் காசி போயிட்டு வர பாக்கியம் கிடச்சிது. 7வது வருஷம் சொந்த வீடு வாங்கி வந்துட்டோம். சூப்பர் சார். இதை விட நீங்கள் கொலு வச்சதுனால உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்லா தருவோம். மேலும் என்னென்னா எல்லாரும் நம்ம வீட்டில் வரவங்க எல்லாரும் அவங்க வீட்லேயும் இந்த மாதிரி நவராத்திரி கொலு வைக்கணும் ஒரு ஆர்வமாக அவங்களுக்கு ஒரு ஆக்கமாக பேசிகிட்டு இருக்கோம். எல்லாரும் அவங்க பண்ணிட்டு வராங்க, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. சார் சார்பாகவும் வேலன் டிவி சார்பாகவும் பார்க்குற எல்லாரும் உங்கள் வீட்டில் கொலு வைக்கணும்னு விருப்பப்படுறவங்க கொலு வைங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் அப்பா அம்மா கொலு வச்சுருக்காங்க, நீங்கள் அதை எப்படி விரும்புகிறீங்க? கிடைக்குது. வீட்டுக்குள்ளே வந்தாலே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக எல்லாமே இருக்கும். அதனால் எல்லாம் நல்லது நடக்கும். அதனால் எல்லோரும் வீட்டில் நீங்களும் எல்லோரும் வைங்க, எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா கொலு வைக்கிறதுக்கு? நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். சரி, பூஜை நேரம் நீங்கள் சொல்லுங்கள். பூஜை உங்களுக்கு இதை எப்படி நீங்கள் டெய்லி கழுவணும், துடைக்கணும், எடுக்கணும் எல்லாம் உங்களை அதனால கொஞ்சம் இப்போ இந்த நவராத்திரியில் மட்டும் பெர்மிஷன் போட்டுட்டு ஒரு 4:30 மணி 5 மணிக்கு வந்து கொஞ்சம் பூஜைக்கு ரெடி பண்ணுவேன். ஆனால் கொஞ்சம் 7 மணி ஆகிடும் பூஜை பண்ணுறதுக்கு. கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, எல்லாரும் இருந்து சாமி கும்பிட்டு எல்லாரும் சந்தோஷமாக தான் வராங்க. எல்லாரும் வர்றது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. வரவங்களுக்கு உங்களோட அன்பளிப்பாக நீங்கள் என்ன ப்ரெசென்ட் பண்ணுறீங்க? நாங்கள் பிரசாதம் கொடுப்போம். எங்களால் முடிஞ்சது ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு சின்னதாக நம்மளால் முடிஞ்சதை கொடுப்போம் அவங்களுக்கு. சூப்பர். காலையில் நம்ம கொண்டாநகர சிவன் கோயிலேருந்து திருமறை பண்ணதுக்கு வந்திருந்தாங்க. காலையில் 10லேருந்து 1 மணி வரைக்கும் பண்ணி 3 மணிக்கு தான் எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. வருஷத்துக்கு ஒரு திரும்ப நாங்கள் பண்ணுவோம் திருமறை. இந்த வருஷம் அந்த பாக்கியம் கிடச்சிது. அவங்களோட ஆசீர்வாதம், எல்லாரோடைய அனுக்கிரகம், அம்பாலோட அனுக்கிரகம் எல்லாம் இருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்குது, உற்சாகமாக இருக்குது. மேலும் இதை பண்ணணும்னு ஒரு ஆர்வம் வருது. அதனால் எந்த இதுவும் தரமாற்றம் இல்லை, சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குடும்பமாக வந்து நிற்கிறாங்க. உங்கள் வீட்டில் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். மேலும் நீங்கள் வருஷம் கொலு நல்லபடியாக வைக்கணும், வேலை டென்ஸாக கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ சார். நல்லபடியாக இவங்க உங்கள் நம்பர் உங்கள் பேர் சார்? என் பேர் முத்துகணேஷ். முத்துகணேஷ். உங்கள் ரேவதி. சொல்லுங்கள் சார். நீங்கள் எத்தனை வருஷமாக பார்க்க வந்துட்டு இருக்கீங்க இந்த கொலு? இவன் எனக்கு 40 வருஷமாக இனிய நண்பர். ஆமாம், ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஆமாம், அதனால் வருஷம் கண்டிப்பாக வந்துடுவோம். நாங்கள் டவுனில் இருக்கிறோம். அவன் டவுனில் தான் இருந்தான். இப்போ இங்கே வந்து 7 வருஷம் ஆச்சு. பரவாயில்ல, டவுனில் இருந்தாலும் நண்பனுக்காக நீங்கள் மெனக்கெட்டு கொலு பார்க்க வந்திருக்கிறீங்க. ரொம்ப பேசப்பட வேண்டிய விஷயம். கண்டிப்பாக வந்துடுவோம். அவன் எதுனாலும் உயிர் நண்பன், அதனால் வந்துடுறோம். கண்டிப்பாக நல்லா கொலுலாம் டெய்லி பார்க்குறீங்க. சரி, உங்கள் பேருமா? உங்கள் பேருமா? என் பேர் ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி. உங்கள் பேர்? வேல்விழி. வேல்விழி. உங்கள் தம்பி வீட்டுக்கு பார்க்க டெய்லி வந்துடுவீங்க கொலு பார்க்குறதுக்கு? டெய்லி வர முடியாது. எனக்காக ஒரு நாளைக்கு தவிர நான் வைப்போம்ல. சரி சரி. இந்த வருஷம் ஒரு சூழ்நிலை வைக்க முடியல. நான் 30 வருஷமாக வைக்கிறேன். அவனுக்கு அங்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்ததுலேருந்து அவனுக்கு ஆர்வம் ரொம்ப வந்துச்சு, நம்மளும் வைப்போம் அப்படின்னு. 64 ஒரு மினி சின்ன கோயில்னே சொல்லலாம். அதை வீட சொல்கிறத விட சின்ன கோயில்னு. பக்கத்தில் என்ன ஒரு பையன் பெட்டி கடை வச்சுருக்கான். அவன் வந்து சொல்லுவான், பாலன் இங்கே இருந்தாங்கன்னா டெய்லி காந்திமதி கோயிலுக்கே போன மாதிரி இருக்கும் எங்களுக்கு. ஆனால் அவங்க அங்கே தள்ளி போயிட்டாங்க, எங்களால் போக முடியல அப்படிமா. வர சொல்லுங்கள், பாலனை வந்து பார்க்க சொல்லுங்கள் ஒரு நாள். சரி, ரொம்ப சந்தோஷம். நம்ம உங்கள் வீட்டில் கொலு பார்த்ததுக்கு நல்லபடியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப விரும்பி பார்த்தோம். வேலன் டிவி சார் நகரத்தோட தலைவருமான பொருளாளர் செலவு இவங்க 3 பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட இதை பற்றி கேட்கலாம். உங்கள் பேர் சார்? என் பேர் டேனியல். டேனியல். உங்கள் பேருங்க? வைத்தியநாதன். வைத்தியநாதன். உங்கள் பேர் சார்? செல்வ பெருமாள். உங்களோட ஒத்துழைப்பு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் ஏரியாவில் நீங்கள் இந்த நேரத்தில் உங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கீங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்கள் ஏரியாவில் கொண்டா நகரத்தில் ஒருத்தங்க கொலு வச்சுருக்காங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இதை நாங்கள் புதுசாக பார்க்குறோம். எங்கள் ஊரில் இதுதான் ரொம்ப பெருசாக ரொம்ப சிறப்பாக வச்சுருக்காங்க. இவங்க பல ஆண்டுகளாக இதை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த முறை நம்ம சேனலில் போடுற வாய்ப்பு கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் உங்கள் தரப்பால் உங்கள் இதை சொல்லுங்கள் சார். அது இதை எப்படி சொல்கிறதுங்கிறது புரியலை, உள்ள சொல்கிறேன். அதாவது எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சங்கடம் இருக்கும் அவ்வளவும் பொருட்படுத்தி இது பண்ணி கிளியராக செஞ்சுருக்காங்க. ரொம்ப மனது திருப்தியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். அதான். தேங்க்யூ சார். அதாவது அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு இதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே ப்ரிப்ரேஷன் ஆகி 10 நாள் இந்த கொழுவுலையும் செஞ்சு அதுக்கு அடுத்தாலும் இதை எடுத்து வைக்கிறதுக்கு 10 நாள், இந்த மாதிரி இதுக்காக ஒரு மாதத்தை ஒதுக்கியிருக்காங்க. இவங்க 18 வருஷம் 20 வருஷமாக செஞ்சிட்ருக்காங்க. டவுனில் இருக்கும் போதேருந்து செஞ்சிட்ருக்காங்க. தமிழ்நாடு லெவலில் அவார்டும் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. இப்போ கொண்டாநகரத்துக்கு வந்து செய்கிறதுனால இந்த கொண்டாநகரத்து மக்கள்லாம் வந்து பார்த்து அதோடைய சிறப்பை பார்த்து சந்தோஷப்பட்டு சாமி கும்பிட்டுட்டு நிம்மதியாக போயிட்டுருக்காங்க. எங்களுக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம்.
அழகான பதிவை சார் சொன்னாங்க. உண்மையிலே சொன்ன மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க. உங்களுடைய ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி சார். நீங்கள் உங்களோட டயத்தை ஒதுக்கி மைக்கிட்ட வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.